ஹாய் வியூவர்ஸ், சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்காக வச்சுங்க, அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, அன்னாச்சி முக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது போக ஒரு 3 பெரிய பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெங்காயத்தை ஸ்லைஸஸாக வெட்டி வச்சுருக்கேன். ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டேன். இதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கல்பாசி எல்லாத்தையும் பவுடர் ஆக்கியிருக்கேன். அந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், பிரியாணி பவுடர் அண்ட் கொத்தமல்லி, புதினாவை என்ன செஞ்சுருக்கேன், நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் நான் பேஸ்ட்டாக என்ன செஞ்சுருக்கேன், எடுத்துகிட்டு அந்த பேஸ்ட்டாக என்ன செஞ்சுருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் நல்லா கழுவி நான் நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை என்ன செஞ்சுக்கிறோம், அந்த கிரேவியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவில் அந்த சிக்கன் வேகட்டும். நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கனால நான் 4 டம்ளர் நினச்சிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நினச்சிக்கோங்க, 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது. கொதிச்சுட்டு இருக்கும்போது பாஸ்மதி ரைஸை என்ன செஞ்சுருங்க, ஆட் பண்ணிடுங்க. சரி, ஆட் பண்ணி என்ன செஞ்சுருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். குக்கர் மூடி என்ன செஞ்சிடலாம், போட்டுட்டு விசிலையும் போட்டுருங்க. ஒரு விசில் வர்ற வரைக்கும் என்ன செய்யுங்க, வெயிட் பண்ணுங்கள். விசில் வந்தோடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஸ்மெல் வரும். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.